ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तुते। नमस्तेस्तु गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. இன்றைய பாடல்: கோவிந்த போலோ கோபால போலோ ராம் நாம் போலோ ஹரி நாம் போலோ அல்லாஹ் மாலிக் ஈஷா நானக் அல்லாஹ் மாலிக் ஈஷா நானக் जो राष्ट्र महावीर बुद्ध नाम बोलो गोविंद बोलो गोपाल बोलो राम नाम बोलो हरि नाम बोलो। ये नाम सारे जीवन सहारे, ये नाम सारे जीवन सहारे, परमानंद की गोलते द्वारे, जो नाम चाहो ओ नाम भोलो, जो नाम चाहो नाम भोलो, प्रेम से भोलो भाव से भोलो, प्रेम से भोलो भाव से भोलो, गोविंद बोलो गोपाल बोलो राम नाम बोलो हरि नाम बोलो. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் காணவிருக்கும் ஆன்மீக கதை, நம்மை நம்பி வந்தவரை நாம் எப்படி காக்க வேண்டும். ராமாயணத்துல விபீஷணன் தர்மம் பக்கம்தான் நிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ராமரோட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி இலங்கையிலிருந்து கடலை தாண்டி ராமரை பார்க்கறதுக்காக வராரு. அந்த சமயத்துல சுக்ரீவன் விபீஷணனை சேர்த்திக்க கூடாது அப்படின்னு ராமர் கிட்ட போய் சொல்றாரு. அப்போ ராமர், சுக்ரீவா, விபீஷணன் நம்ம எல்லாரையும் நம்பி வந்திருக்கிறாரு, அவரை கண்டிப்பா சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கதை சொல்றேன், அந்த கதை கேட்டா உனக்கே சேர்த்திக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு ராமர் என்ன கதையை சொல்றாரு அப்படின்னா, ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் ஒரு மனுஷனை துரத்திக்கிட்டே போச்சு. அந்த சமயத்துல அந்த மனுஷன் ஓடி போய் ஒரு மரத்து மேல ஏறிட்டாரு. அந்த மரத்துக்கு மேல ஒரு குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு கிட்ட, குரங்கே ஒரு சிங்கம் என்னை துரத்துது, என் உயிரை காப்பாத்து, கொஞ்ச நேரம் நான் இந்த மரத்திலேயே உட்கார்றதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த குரங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நேரமானாலும் எவ்வளோ நாளானாலும் நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. கீழே சிங்கம் காத்துக்கிட்டு இருந்துச்சு, எப்போ அந்த மனுஷன் கீழே வருவான் அவனை சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக கீழேயே சிங்கம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ குரங்கு அந்த மனுஷன்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, இங்க பாருப்பா, நம்ம ரெண்டு பேருமே முழிச்சிட்டு இருக்கிறதுனால எந்த நல்லதும் நடக்க போறதில்ல, நம்ம டயர்ட் ஆயிடுவோம், அதனால கொஞ்ச நேரம் நான் தூங்குறேன், அது வரைக்கும் நீ முழிச்சிருந்து எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கோ, அதுக்கப்புறமா நீ தூங்கு, நான் முழிச்சிருந்து சுத்தி எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரங்கு. அந்த மனுஷனும் சம்மதிச்சான். இப்போ அந்த குரங்கு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல அந்த சிங்கம் அந்த மனுஷங்கிட்ட, இங்க பாருடா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ எப்போ கீழே இறங்கினாலும் கண்டிப்பா உன்னை நான் சாப்பிட்டுருவேன், ஆனா பக்கத்துல குரங்கு தூங்கிட்டு இருக்கு, நீ உயிர் தப்பிக்கணும் அப்படின்னா அந்த குரங்க கீழே தள்ளி விட்டுடு, நான் அந்த குரங்க சாப்பிட்டா என்னோட பசி தீந்துடும், நான் அந்த பக்கமா போயிடுறேன், நீ இறங்கி உன் வழியை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த மனுஷன் யோசிக்கிறான், இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அந்த குரங்க கீழே தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்க கீழே தள்ளி விட்டுறான். குரங்கு கீழே விழுந்த உடனே முழிப்பு வந்து சிங்கத்தை பார்த்து ரொம்ப பயந்துடுச்சு. இப்போ அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத நிலைமையில இருந்துச்சு அந்த குரங்கு. அந்த சமயத்துல சிங்கம் அந்த குரங்கு கிட்ட சொல்லுச்சு, குரங்கு நல்லா பார்த்துக்கோ,
நீ அவனுக்கு தங்கறதுக்கு உன்னோட மரத்திலேயே இடம் கொடுத்த. ஆனா அவன் உன்னையே தள்ளி விட்டுட்டான். இப்போவும் நான் சொல்றேன், எனக்கு குரங்கு மாமிசத்து மேல ஈடுபாடு அவ்வளவா இல்லை. அதனால உன்னை நான் விட்டுறேன். நீ மேலே ஏறி போய் அந்த மனுஷனை கீழே தள்ளி விடு. அந்த மனுஷனை சாப்பிட்டா என்னோட பசி அடங்கிடும் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த குரங்கு சரி சரி நான் மேலே போய் அவனை கீழே தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த மரத்து மேலே ஏறிச்சு. மரத்து மேலே அந்த குரங்கு ஏற ஏற மேலே இருக்கிற மனுஷனுக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மேலே இருக்கிற மனுஷன், குரங்கு என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை கீழே தள்ளி விட்டுடாத, ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டான். அந்த குரங்கு தள்ளி விடுற மாதிரி பக்கத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் தள்ளி விடாம குரங்கு பாட்டுக்கு உக்காந்து மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. சிங்கத்துக்கு கோவமே வந்துச்சு. என்ன குரங்கு, கீழே இருக்கும்போது என்ன சொன்ன, இப்போ மேலே போய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த குரங்கு சொல்லுச்சு, இந்த மனுஷன் என்ன நம்பி வந்திருக்கிறான், அதனால நான் இந்த மனுஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த சிங்கம், நீ கீழே இருக்கும்போது என்கிட்ட என்ன சொன்ன, மேலே ஏறி போய் அந்த மனுஷனை தள்ளி விடுறேன்னு சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த குரங்கு சொல்லுச்சு, நான் கீழே இருக்கும்போதே அவனை தள்ளி விட மாட்டேன்னு சொல்லியிருந்தா அப்பவே நீ என்ன கொன்னு இருப்ப. உன்கிட்ட இருந்து நான் என் உயிரை காப்பாத்திக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இப்படி சொன்னேன். இப்போ நான் பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டேன், என்ன நம்பி வந்தவரை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த குரங்கு. ராமர் இந்த கதையை சுக்ரீவன் கிட்ட சொல்லிட்டு, சுக்ரீவா இந்த கதையை கேட்டியா, இந்த கதையிலேருந்து உனக்கு என்ன தெரிஞ்சது, நம்மளை நம்பி வந்தவங்களை கைவிடக்கூடாது, தெரிஞ்சது இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு குரங்கு, நான் சொன்ன கதையிலையும் இந்த தர்மத்தை கடைபிடிச்சது ஒரு குரங்கு தான், அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது சுக்ரீவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு விபீஷணனை நம்மளோட சேர்த்துக்கலாம் அப்படின்ற முடிவை எடுத்தாரு. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை நம்மை நம்பி வந்தவரை நாம் எப்படி காக்க வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ல கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். ECG கார்ட்ஸ், ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.